அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த முக்காடு போடுறது குறித்து ஒரு பெரிய ஒரு சந்தேகமே என்கிட்ட இருக்குது. அவங்களுடைய ஹேர் ஸ்டைலை வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாகிறதுக்கு, அழகாக்குறதுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பியூட்டி பார்லர் போகிறாங்க, நிறைய செலவு செய்கிறாங்க, நிறைய நேரத்தை அதுக்கு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த முடியை வந்து அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த தலையை அழகாக வாரி அந்த தலை கிளையாமல் ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்போ இவ்வளவு அழகான பிரயாசங்கள் அந்த முடிக்கு நம்ம கொடுத்து அந்த முடியை ஒரு முக்காடுக்குள்ளார அடக்குவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதனால தான் ஒரு வேளை அவங்க முக்காடு போடுறது இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த சந்தேகத்தை, இதற்கான பதிலை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இதற்கான பதில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஒருவேளை இதுதான் உண்மையா அப்படின்னு. ஏன்னா முக்காடு போடுறது இந்த காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாரமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த முடியை மறைச்சி தலைக்கு மேலே முக்காடு போடுறது ரொம்ப பாரமாக நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு தாழ்மை தான் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, என்னை உருவாக்கினது நீங்கள், உங்களுக்கு முன்னாடி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை தாழ்மையாக்குகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது இதுவும் ஒரு தாழ்மையை குறித்து தான் இருக்குது. ஏன்னா முக்காடு போடுறது குறித்து ஆண்டவர் வேதத்தில் கட்டாயப்படுத்தியிருக்கிறார் பெண்களுக்கு. ஆனால் பிரயாசப்பட அந்த முடிக்கு நம்ம அநேகமாக பிரயாசப்படுறதுனால அநேகம் பேர் அதை அவாய்ட் பண்ணுறதை, ஒதுக்குறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் அதை விரும்பல. ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே அடக்கி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்மை தாழ்மைப்படுத்தி வெறுமையாக்கி அவருடைய சமூகத்தில் இருப்பது அது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. தேவனுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன்னா எப்படி போகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பரம் அந்த நாளில் நம்ம ஒதுக்கி ஆடம்பரமாக போகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. பீச் இருக்குது, பார்க் இருக்குது, கார்டன், ஃபங்க்ஷன், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்ம போகலாமே தவிர ஆண்டவருடைய சமூகத்துக்கு ரொம்ப கவனமாக போகணும். எனவே இந்த ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.